என்ன ட்விஸ்டிஸ் என்ஜாய் பண்ண கூடாது. ஐயோ கீழே விழுந்துருப்பேன்டா. நவதவாரங்களையும் மூடி வச்சுட்டு ஓட்டுறது தான் நல்லது. எங்கேயா கொண்டா உட்காந்துட்டு போகலாங்கிற மாதிரி இருக்குது. நல்ல மலையை குடஞ்சி தான் கைஸ் கட்டியிருக்காங்க. புள்ளைங்கோக்கலின் சூப்பர் பைக் அது. நல்லா ஜில்லுன்னு இருக்குடா. ஹெல்மெட் திறந்தோன்னே ஏதோ ஒரு காரு கிளச்சை புகச்சிட்டு வரான்டா. இங்கே பாரு இந்த வேகமான் ஜிப்லைன். ஸோ வெரி குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி வந்து டே 2 இல்லை டே 3 ஆக்சுவலாக. அது ஃபஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் திருச்சிலேருந்து கிளம்பிட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே நைட்டு தங்கணும், செகண்ட் டே நைட்டு தங்கணும். இப்போ தேர்ட் டே டே 3 இன்றைக்கி. இப்போ இன்றைக்கி வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வேகமான் போகிறோம். ஸோ எப்படி போகிறோன்னா ரூட்லாம் தெரியாது, கூகுள் மேப் போட்டு தான் போகிறோம். ஸோ 170 to 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வேகமான் ஜாஸ்டரில் புக் பண்ணியிருக்கோம் நானும் சர்வீஸும். ஸோ எல்லாம் வண்டியெலாம் பேக்ட் அப், ஸ்பீக்கரை வேறு கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் வார்ம் அப் பண்ணுறேன். ஓகே ஆன் பண்ணிடலாமா? நம்ம சிவாயா சரபீஷம் வந்துட்டான். அப்பப்போ பின்னாடி பேக்கில் செக் பண்ணிக்கோ. நாங்கள் 2 பேரும் இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்கோம். அதனால் நாங்கள் அப்பப்போ பேசிப்போம். மம்மி டேடின்னு திட்டிக்குவோம். அதை மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்பா வேர்த்திருச்சுங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். சுடுதண்ணில் குளிச்சிடக்கூடாது, அதனால தானே வேர்க்குது. ஓம் நம சிவாய. ஓகே ஓகே 174 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ் டோட்டலாக. அப்பா பின்னாடி வீட்டில் காற்று இருக்கா பாரு, கரெக்டாக தானே இருக்குது, கம்மியாக இருக்க மாதிரிலாம் இல்லைல்ல. ஓகே ஃப்ரண்ட் வீல் ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. என் ஃப்ரண்ட் வீல் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்க, இந்த ஹைவேஸ் கேவாஸ்லேருந்து தப்பிக்கணும். வேகமான் போகிற வரையும் இந்த ஹைவேஸ் கேவாஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். அந்த வெள்ளை குதிரை இருக்கா பாரு, இருக்குது. இந்த வெள்ளை குதிரை இங்கே இருக்குது பாருங்களேன். இந்த குதிரை 2 நாளாக நின்றுக்கிட்டே இருக்குது கைஸ். நாங்களும் போகிறப்பெல்லாம் பார்க்குறோம். எப்போ போனோம் நைட்டு, நாங்கள் நேற்று 2 மணிக்கு வந்தோம். அப்போயும் இந்த குதிரை நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தியாடா நீனு? நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ தான் சிட்டி அவுட்ரு தாண்டுறோம். ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரோடு ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் செம டிராஃபிக்காக இருக்குது. மிரரே பார்க்க மாட்டாங்க இங்கே இருக்கவங்களாம். லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் பார்க்குறது கிடையாது ரோடு. இது வந்து ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, முன்னாடிலாம் இல்லை இந்த ரோடு. ஐ மீன் இந்த ஸ்மூத்தாக இவ்வளோ வைடாகவும் இல்லை. ஓகே கைஸ், ட்ரிவாண்ட்ரம் ஹைவேஸ்லேருந்து நம்ம ஒரு ரைட்டு எடுத்திருக்கோம். இந்த வழியாக தான் வேகமான் போக சொல்லியிருக்கு. ஆனால் ரோடு இப்படியே தான் இருக்குது. ரோடு ஸ்மூத்தாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது. ஐ மீன் இந்த ஹைவேஸ் இல்லை இருக்க வீடு பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம், அதனால் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் இந்த டைமில் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஊரை மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்பா பின்னாடி ஒரு பொண்ணு இல்லை பின்னாடி உட்காந்துருக்காங்க, ஹெல்மெட் போடாமல் பார்க்குறேன் நான் இந்த ஊரில். ஆனால் அது ஒன்று இது பண்ணுங்க, மட்டமாக ஓட்டுறானுங்க, ஆனால் ஹெல்மெட் போட்டுக்கிறானுங்க. மேலே பாருங்கள், அந்த மலை மேலே அந்த ஜடையோட அந்த ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள் மேலே. இங்கே தான் போகணுன்னு நினச்சேன், டைம் இப்போ பாசிபிள் இல்லை. வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம் கைஸ். வரும்போது திருப்பி ட்ரிவாண்ட்ரம் வருவோம். சூப்பராக இருக்கும். இங்கே ஹோட்டல் ஜடாயு. ஜடாயு என்னென்னா, ராமாயணத்தில் வந்து ராவணை வந்து அந்த கழுகு அந்த இதை வெட்டுவான், அது வந்து விழுந்த இடம் அது அப்படின்னு நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லலாம். ஆனால் ஜடையை வந்து அந்த வெட்டுறது தான், அது விழுந்த இடமா இல்லை அதுக்கான கோவிலான்னு தெரியல அது. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம 25 கிலோமீட்டர் தான், 30 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். ஏதோ ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. இவனுங்க வேறு கண்ணாடியை பார்க்காம ஓட்டுறானுங்க. இந்த ஹைவேஸ்லேருந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு ரோடுக்கு வந்துட்டோம். இப்படி தான் போகணும் போல், இப்படி தான் ரூட்டு காட்டுது. நல்லா தான் இருக்குது ரோடு, நல்லா ட்விஸ்டிஸாக இருக்குது. என்ன ட்விஸ்டிஸ் என்ஜாய் பண்ண கூடாது. ஐயோ கீழே விழுந்துருப்பேன்டா. இங்கே மண் அதிகமாக இருக்குடா. ஒக்காடு, ஐயோ இந்நேரத்துக்கு விழுந்துருப்பேங்க. மெதுவாக வாரி விட்டுருக்கும் இந்நேரத்துக்கானு விழுந்துருப்பேங்க. ரொம்பவும் வேகமாக வரல, ஒரு 50லேருந்து 60 தான் வந்திருப்பேன் டேர்னிங்கில். பயத்தை காட்டிடுச்சு போகிறோமா. நவதவாரங்களையும் மூடி வச்சுட்டு ஓட்டுறது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். நிறைய ரைடர்ஸ் போனாங்க. எப்படி திருப்புறது இந்த இடத்துல நம்ம? எப்படி இல்லை வா. ஓகே கேஸ், உள்ளே போய்ட்டு தான் சாப்பிட்றோன்னு உங்களுக்கு காட்டுறேன். கேஸ் இது பார்த்தீங்கன்னா அப்பமும் கடலைக்கறி முட்டைக்கறி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். முட்டை தான்டா அது. என்னடா தோண்டி பார்க்குற?
தோண்டுவாங்க நல்லா அவன். ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. பார்த்துருப்பீங்க நான் 4 ஆப்பம் கடற்கறி சாப்பிட்டேன். முட்டைக்கறி 1, 2 ஆஃப் பாயில் சாப்பிட்டேன். அதை சொல்ல விட்டுட்டேன். அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சபரிமலை ஹைவேஸ் பிடிச்சிருக்கோம். இந்த ரோடு நல்லாயிருக்கு கைஸ். மேபி சபரிமலை ரோடுனால நல்லா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்கும் ஓகே மீடியமாக இருக்குது. இந்த 2 லூசு குழந்தைங்கள பாருங்களேன் எப்படி கார் ஓட்டிகிட்டு போகிறானுங்களேன். குழந்தைங்களாம் வேறு இருக்குது. பைத்தியக்காரனாக இருப்பான் போலடா அவன். கண்டிப்பாக முன்னாடி போகிற வெள்ளைக்கார அடிக்க போகிறான் அவனையாச்சும். பாரு எப்படி ஓட்டுறான் பாரு அவன். காய்ஸ் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க போல் பைத்தியக்காரனுங்க. 2 காரா ஓப்பன் தான். வா லைட்டாக அங்கே ஒழுட்டினதுலேருந்து வேகமாக திருப்ப பயமாக இருக்குது. காய்ஸ் இங்கே வந்து ஹனி கிரேப்ஸ்ன்னு விற்கிது. அது நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதான் குடிக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அங்கிட்டு இறங்கி உள்ளே இறங்கி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செயின் லூப் நீ அடிக்கணும்டா. நல்லா குடித்தோங்க. ஒரு ஜூஸு கிரேப் ஹனி சோடா சூப்பராக இருந்துச்சுங்க. வெறும் 30 ரூபா தான். கிரேப் பியூரி, அதில் ஹனி, அப்புறம் அதில் சோடா. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். போயிடலாம் 1.5 மணி நேரத்தில். ஸ்டாப்போடு சேர்த்தா ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ். இப்போ மணி 12:15 தான் ஆகுது. 2 மணிக்கெலாம் போயிடலாங்க. இப்போ வந்து நம்ம வைக்கம் வந்திருக்கோம். வைக்கம் விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க சிங்கர் இருக்காங்களே, அது என்ன பாட்டு, நிறையா பாட்டு பாடுவாங்களே. காய்ஸ் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும் காய்ஸ். சூப்பராக இருக்குது ரோடு. சபரிமலை போகிற ரோடு எங்கிட்டு பார்த்தாலும் ரைட்டு. நிறைய இடத்துலேருந்து சபரிமலை பைஃப்ரிகேஷன் இருக்குது. ரோடு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இந்த மாதிரி நிழல் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயே கொண்டா உட்காந்துட்டு போகலாங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹைவேஸ்லேருந்து எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரூட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. லாஸ்ட் டைம் இப்படி வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. நல்லாயிருக்கு. மணி வந்து 1:30 ஆகிடுச்சு. இங்கே இருக்கவே எங்கேருந்து தான் காசு வச்சுருக்காங்க எல்லாம். வேகமான் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஹில்ஸ் ஏறின மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளைம் ஆச்சு. ரொம்ப பெரிய காட், ரொம்ப பெரிய மவுண்டன் அது கிடையாது. ரொம்ப அந்த சீ லெவல்லேருந்து கொஞ்சம் தான் அது எலிவேட்டடான ஒரு மவுண்டன் அது. ஆனால் வெதர் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் தெரியுது, ஆனால் வேர்க்கிற மாதிரி இல்லை இங்கே. நல்லா மலையை குடஞ்சி தான் கைஸ் கட்டியிருக்காங்க. வாகமன், வேகமானா இல்லை வாகமன்னான்னு தெரியல. அது இல்லை மலையாளத்தில் வாகமன்னு இருக்குமோ. ஏன்னா நாங்கள் பேசும்போதெல்லாம் எல்லாம் வாகமன்ங்கிறாங்க. நாங்கள் வேகமான்னு நினச்சோம். பெனிலி 600 புளியங்கோக்கலின் சூப்பர் பைக் அது. நேராக மேலே பாருங்கள் கைஸ். அப்படியே பாறை அப்படியே பெருசாக தெரியுதுல்ல. நல்லா மேலே போய் ஒரு டீ குடிக்கணும். பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. ஒரு வண்டி கார் அங்கே போகணும் போல். வண்டிலாம் ஏன்னு ஃபோட்டோ எடுப்போம். மேலே நிற்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க. வா ஹேய், நல்லா ஜில்லுன்னு இருக்குடா. ஹெல்மெட் திறந்தோன்னே சூப்பராக இருக்குது. அங்கே பாரு மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போ படிக்கிட்டு இருக்கா சர்வீஸ் மேலே. இவர் ஏறுறாங்க இப்போ ஹரிகர் ஃபோர்ட் ஏறுற மாதிரி. ஓகே கைஸ், இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இருந்து செம்மையாக இருந்துச்சு கைஸ். இங்கே ஏதோ ஒரு காரு கிளச்சை புகச்சிட்டு வரான்டா. வாட அடிக்குது. இங்கே பாரு இந்த வேகமான் ஜிப்லைன். நாளைக்கு போவோம். இங்கே பாரு ஜிப்லைன் அங்கே போகுது. ஐயோ நானா வரலப்பா. போடா, கீழே விழுந்தா அவ்வளோதான். நீ போடா, நீ சாவுடா. நான் புள்ள குட்டிக்காரன்டா. இங்கே பாரு, ஆல்ரெடி நான் ஜிப்லைனில் ஒரு வாட்டி மாட்டிட்டு விழுந்தது உனக்கு தெரியும். மூணாரில் ஜிப்லைனில் போனேன். போய் இங்கேருந்து அப்படி சொல்லுன்னு போயிட்டு அங்கே மாட்டும்ல, அதனால மாட்டுறது பிஞ்சு திருப்பி நடுவில் வந்து நின்னேன் நான். 1 மணி நேரம் அதில் என்ன தெரியுமா, செம்ம வலி வலிக்கிட்டா. அந்த 2 தொடையிலையும் அந்த இது வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் அதுலேருந்து ஜிப்லைனில் வரதே கிடையாது. ஒரு வாட்டி காமிச்சிட்டாரு கடவுள், இது உனக்கு கிடையாது அப்படின்னு. வா வா வா. வா வா வா, யாரும் இல்லை வா. பச்சை பசே இருந்தால் சூப்பராக இருக்கும். மூணாரில் எஸ்கேப் ரோடு இப்படி தான் இருக்கும். குட்டிக்கணம் மொட்டைக்குன்னு காய்ஸ். இப்போ வந்து ஹாஸ்டல் போகிற வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு மலைக்கு நடுவில் இருக்கும். முன்னாடி இங்கே ரோடு இல்லைடா, காட்டுற மாதிரி இங்கே போட்டிருக்கு பாரு ஹாஸ்டல்னு. இப்போ எப்படி இறங்குது பார்த்தியா.
அப்பா இங்கே போடுவா ஐயோ. ஓகே கைஸ், வந்தாச்சு. அந்த வெயில் அடிக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், செக்இன் பண்ணிவிட்டு. டயரிங் ரைடு.